கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்லோகம் இருக்குதா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறங்களா அப்படின்னு ஸ்ரீதர் அப்படின்ற சகோதரர் கேட்டிருக்கார். அந்த மாதிரி கவர்மெண்ட் பரீட்சை எழுதுகிறவளாக இருக்கட்டும், அல்லது உத்தியோகம் பதவி மேலே மேலே ப்ரமோஷனுக்கோசரம் பரீட்சை எழுதுகிறவளாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை நான் இதை சொல்லித்தரேன், மெதுவாக சொல்லித்தரேன், நல்லா கற்றுக்கோங்க, அது சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ கிரிசுதாயை நமஹ. ராஜத்வாரே அப்படின்னா அரசாங்கத்தில் ராஜத்வாரே சர்வ அனுகூலிய, எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி அனுகூலமான வெற்றி அடையிறதுக்கு சித்தியர்த்தம், சித்தி வெற்றி உண்டாகிறதுக்கு உண்டான ஸ்லோகம் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இது ஸ்ரீ சௌந்தரிய லஹரி தாயார் அவருடைய முகவாய் பற்றின ஸ்லோகம். கராக்ரேண, நான் சொல்லி நிறுத்துறேன், நீங்கள் பின்னாடியே அதை சொல்லி பார்த்துக்கோங்க. கராக்ரேண ஸ்பிருஷ்டம் உங்களுக்கு வந்து நான் திருப்பி சொன்னத்தையே சொல்கிறேன். கராக்ரேண ஸ்பிருஷ்டம். அடுத்தது தூஷிணகிரினா வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் முகுரதர பானா குலதயா கரக்ராஹ்யம் சம்போர் முகமுகுர விருந்தம் கிரிசுதே கதங்காரம் ப்ரூமஸ் தவ சுபுக மௌபம்யரஹிதம் ரஹிதம். அடடா, இந்த மாமி ராகமாக பாடுறாளே, நம்ம ராகம் வரலையேன்னு கவலைப்பட வேண்டாம். ராகம் வராதவளுக்கு நான் இப்போ வெறும் ப்ரோஸா சொல்லிக் கொடுக்குறேன். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரினா வத்சலதயா
இது ஒரு லைன். வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் கிரீஷேனோதஸ்தம் முகுரதர பானாகுலதயா கரக்ராஹ்யம் சம்போர் முக்குரவிருந்தம் கிரிசுதே கதங்காரம் ப்ரூமஸ் தவ சுபுக மௌபம்யரஹிதம். இந்த ஸ்லோகத்தை காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் சொல்லணும். இதில் 1000 முறைன்னு போட்டிருக்கா. நம்மளால் 1000 முறை சொல்ல முடியாட்டா கூட அதனால் அந்த சௌந்தர்ய கோச்சிக்கு போகிறது இல்லை சௌந்தர்ய தாயார். நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 21 தரம் அல்லது 50 தரமாவது நம்மளால் எவ்வளோ முடியறதோ, நமக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ அந்த சௌகரியத்துக்கு ஏற்றபடி 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம்னாக்க நமக்கு நினச்ச அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், நல்ல அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், அந்த பரீட்சைகளாக எதுனா நல்லா பாஸ் ஆகும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்க அலுவல்கள் எதுவானாலும் அதில் அனுகூலமான செய்திகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். பால் பாயசம் பண்ணி வைக்கணும். தினமும் தாம்பூலம், வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம் இதெல்லாம் அந்த தாயாருக்கு எதிர பழத்தில் அந்த பூவை சாத்திட்டு வெத்தலை, பாக்கு, பழம், பூ, புஷ்பம், தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம நிவேதனம் பண்ணி பால் பாயசம் பண்ணி நிவேதனம் பண்ணி பக்தியோடு நாம் வணங்கி வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த அரசாங்க பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, உயர் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறது, உத்தியோக பரீட்சையிலலாம் பாஸ் பண்ணுறது, சாதாரண பரீட்சைகளை கூட நல்லா பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும்.